சத்யபத்மம் அவர்கள் குடும்பத்தினால் இங்கு நாராயணி அம்மன் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. நாராயணி அம்மன் பற்றி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கலாம். அம்மன் கல்லையே எல்லாமே அழகாம். ஆனா ரொம்ப அழகானவர் யாருன்னா நாராயணி தான். அந்த நாராயணி அம்மன் அழகான இருக்கிறதுனால தான் மகாவிஷ்ணுவே வந்து மோகினி அவதாரம் எடுத்தார். நாராயணி மாதிரி இருக்கணும், அந்த அம்மா மாதிரி நானா இருக்கணும்னு சொல்லிதான் மோகினி அவதாரமே நாராயணன் எடுத்தது. அதனாலதான் இந்த அம்மா சமர்த்திகரமான மனம். எப்பவுமே அழகா இருந்தாலும் சமர்த்தி வரணும் நமக்கு. அவங்க மேல அன்பு வரணும் எல்லாமே. அது மாதிரி முகத்துல வந்து ஒரு கவர்ச்சியாகவும் சிரிப்பான முகமாவோட பேரும் நாராயணி, அழகான முகம். இவங்களோட முகத்தை பார்த்தாலும் நமக்கு எப்படியாப்பட்ட கோபம் இருந்தாலும் அந்த கோபம் தணிஞ்சிடும். இவங்க மாதிரிதான் நம்ம வீட்லையும் எல்லாரும் குடும்பத்தில் இருக்கவங்க இருப்பாங்க. அதுக்காகதான் நம்ம நாராயணி அம்மன் அலங்காரம் எல்லா கோவிலையும் பண்ணுவாங்க. இதனால அழகா இருந்தாலும் ஆபத்து இருக்கும் இல்லையா, அதுக்காகதான் கையில கிளை வச்சிருக்காங்க. நம்ம ரொம்ப அழகா இருந்தாலும் நம்ம கூட நிறைய தொலைகள் வரும். அந்த தொலைகளையும் எதிர்க்கிறதுக்கு நான் கையில ஒரு பொருள் வச்சிருக்கேன். அதுக்காக தான் அந்த கையில கதையா வந்தது. கதையை வச்சுக்கிட்டு ஆபத்தையும் சமாளிக்கக்கூடிய சக்தி எனக்கு இருக்கு. அழகா இருக்கவங்களுக்கு ஆபத்தும் இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த அம்சமான அலங்காரம் நாராயணி அம்மன் அலங்காரம். நாளைக்கு அன்னபூரணி. நாளைக்கு அன்னபூரணி அலங்காரத்துக்கு உங்களை எல்லாருக்கும் உபயோகம் பண்றதுக்கு நான் சொல்றேன். எல்லாருமே அன்னபூரணிக்கு வீட்டில் அன்னம் குறையாம இருக்கணுன்றதுக்காக அன்னபூரணி அலங்காரம். அன்னபூரணியை பற்றி நாளைக்கு வீடியோ சொல்றேன். ஆனால் இருந்தாலும் 2 வார்த்தை மட்டும் நீங்க சொல்லிடுறேன். நாளைக்கு அன்னபூரணி அலங்காரம் பண்றதுனால உங்களால முடிஞ்சது ஒரு காய்கறி வாங்கி தந்தா போதும். ஏதாவது ஒரு காய்கறி அந்த அம்மனுக்கு பழைய புத்தகம் காய்கறிங்க, பச்சை காய்கறிங்க வாங்கி கொடுங்க. முருங்கைக்காய், கத்திரிக்காய், பீன்ஸு, புடலங்காய், அது நீட்டு காயாக வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பந்தல் போட்டு காலையில சீக்கிரமா வாங்கிட்டீங்கன்னா அதை அலங்காரம் பண்ண முடியும். மத்தியானம் ஒரு 1 மணிக்குள்ள எல்லாமே கொடுத்துருந்தோம். நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். அப்பதான் சாயங்காலம் பூஜை பண்ண முடியும். உங்களால முடிஞ்சது ரொம்ப வேண்டாம். 1 கிலோ ஒரு 1/2 கிலோ அப்படி வாங்கிட்டாலே போதும். தக்காளி மட்டும் வாங்கி கொடுக்காதீங்க, அது விற்க முடியாது. ஏன்னா ரொம்ப கஷ்டமானது. அதுக்காக தான் சொல்லிடுறேன். கீரை வகையை கூட வாங்கி தரலாம், கொஞ்சம் பசுமையா இருக்கிறதுக்காக. பந்தல் போட்டு அலங்காரம் 1 நாள் முன்னாடி பண்ணாங்க. ஸ்டார்டிங்ல 2 முன்னாடி பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் பண்றது இல்லை. இப்போ கொஞ்ச நேரம் இருங்க. இப்போ கொடுத்துடலாம். நாராயணி அம்மனை பத்தி 2 வாரம் சொன்னோம்னு சொல்லிடலாம். நவராத்திரியில வந்து முக்கியமானவங்க நாராயணி. 7 கன்னி